ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தள்ளுவண்டி கடையெல்லாம் விற்கக்கூடிய மசாலா சுண்டல் தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்கலேருந்து பெரியவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி ஒரு வெள்ளை பட்டாணி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இருந்தால் கூட நீங்கள் அது கூட எடுத்துக்கலாம். இதை நல்லா ஊற வச்சுடுங்க, ஒரு 8 மணி நேரம் போல். இப்போ நான் ஊறினதை ஒரு குக்கரில் எடுத்துக்கிறேன். குக்கரில் சேர்த்துட்டு இந்த பட்டாணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன், தூள் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 4-5 விசில் கிட்ட விடணும். ஏன்னா சுண்டல் நல்லா வெந்திருந்தால் தான் உங்களுக்கு மசாலா சாப்பிடும் போது டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். அடுத்தது மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்காக நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டது 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 6-7 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கிட்டேன், 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். இது ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு அளவு எடுத்திருக்கேன். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது சுண்டல் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். நீங்கள் கையால் அழுத்தும் போதே அது மசிஞ்சு போகிற அளவுக்கு வெந்திருக்கணும். இப்போ இதில் இருக்க தண்ணியை நீங்கள் எடுத்து வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை தான் வச்சு நம்ம மசாலா செய்ய போகிறோம். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட அந்த ஜாரை கழுவி கூட அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கூடவே நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சுண்டல்லே ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கணும், அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்திருக்கேன். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட குழம்பு பொடி இருந்துச்சுன்னா, நீங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி இருந்தால் அது சேர்த்துக்கோங்க. நான் அது இல்லாதனால சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். இது நல்லா பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வடிகட்டி வச்சுருக்க தண்ணியை சேர்த்துக்கிறோம். அதாவது பட்டாணி வேக வச்ச தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்கும்போது அது தண்ணி மாதிரி இருக்கும், பட் ஆனால் அது கொதிக்க கிரேவி மாதிரி ஆகிடும். இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சுருக்க பட்டாணியை சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு பட்டாணி நல்லா வேகாத மாதிரி இருந்ததுன்னா ஒரு மத்தோ இல்லை கொஞ்சமாக எடுத்து நீங்கள் மிக்சியில் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம், அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வரதுக்காக. பாருங்கள், எனக்கு நல்லா கொதித்து நல்லா கிரேவி மாதிரி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த பட்டாணி சுண்டல் சுட சுட சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஈவினிங் டைமில் நீங்கள் சாப்பிடும் போது உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் போதுங்கிறதுனால நான் ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம சேனலில் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ எப்படி இதை சர்வ் பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு பிளேட்டில் நல்லா சூடான பட்டாணி மசாலாவை சேர்த்துக்கோங்க. இப்போது காய்கறியே சாப்பிடாத குழந்தைங்களாம் இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. நான் கேரட்டை நல்லா நைஸாக துருவி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கார்ன் சேர்த்துக்கிறேன், அதாவது பொரிச்ச கார்ன் இருந்தது. இது உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுட சுட இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.